என்ன கணக்கு தீர்ப்போம்னா, விஜய் போகும்போது பார்த்தீங்களா நாங்கள் வந்து செந்தில் பாலாஜியை கைது பண்ணி உள்ளே வச்சுட்டு தான் எங்கள் முதலமைச்சர் தளபதி விஜய் வந்திருக்காருன்னு இந்த தற்கொலை கூட்டத்துக்கிட்ட சொல்லி ரீல்ஸ் போடுறதுக்காக கரூரில் 41 பேர் மரணம் அடைக்கும் போது அந்த 41 இரங்கல் தெரிவித்தார். செந்தில் பாலாஜி தான் போய் இரங்கல் தெரிவித்தாரே தவிர அதிமுகவிலிருந்து 28 எம்எல்ஏக்கள் தனியாக நாங்கள் தாவேகா வருகிறோம் என்று சொல்லி தனியாக ஒரு வீட்டில் இருக்காங்க. அந்த வீட்டுக்கு முதலமைச்சரே சோபாவோடு போய் சந்தித்து பேசுறது குதிரை பேரமா, யாரோ ரோட்டில் போகிறது அனிதா ராதாகிருஷ்ணன் பேரை சொல்கிற பிஎன்னு சொல்கிறது நடத்துறது குதிரை பேரமா? விஜய் வந்து வரும்போது நான் சிறையில் இருக்க மாட்டேன், அதாவது வந்துட்டு போட்டு பார்ப்போம், ஃபேஸ் பண்ணுவோம், ஏபி கோர்ட்டுக்கு போய் வழக்கு போட்டு தேடுறாங்கன்னு சொல்லுவோம். 107 இடம் வெற்றி பெற்றது பெரிய விஷயம் இல்லை. 41 பேர் எங்கள் கட்சிக்காரர்களை கொன்று விட்டார் செந்தில் பாலாஜி. திமுக மீது பழி போட்டீங்களே, அப்போ நீங்கள் அங்கே வெற்றி பெற்றிருக்கணும். அவர் RSS பெற்ற கள்ள குழந்தை மாதிரி எனக்கு மனசில் படுது. ஏன்னா அவர் பேச்சில் வந்து விஷம் கலந்த தேன் கலந்த விஷத்தை கொடுக்குற மாதிரி தெரியுது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு பசுமன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவை தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் மீதும் இன்னைக்கு வந்து குதிரை பேரம் பேசப்பட்டிருக்கு. அதற்கான ஆடியோ என்கிட்ட இருக்கு. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் என்கிட்ட பேரம் பேசினார். கிட்டத்தட்ட அவர் உதவியாளர் 4 பேர் என்கிட்ட பேசினாங்க. அதுலேயே குறிப்பாக ஒரு தேட்டரு முதலாளி வந்து இதில் வந்து மெயினாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தற்போது குதிரை பேரம் பேச வேண்டிய அவசியம் என்ன சொல்கிறாங்களா சார்? என் ஆதாரம் இருக்குது, ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் யாருக்காவது பேசியிருக்காரா? செந்தில் பாலாஜி யாருக்காவது பேசியிருக்காரா? அவர் உதவியாளர்னு சொல்லி 100 பேர் சொல்லலாம். அஃபிஷியல் உதவியாளரா? இல்லை, திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லாருன்னா என்னை வந்து தாவேக்கா என்ன சொல்லி காவல்துறையே எங்கள்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அதற்கான ஆடியோ இல்லை. ஆனால் இப்போ தாவேக்கா எம்எல்ஏ இப்போ சரவணன் சொல்லியிருக்காரு அதுக்கான ஆதாரம் இல்லை. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணனை வந்து அரெஸ்ட் பண்ணும்போது 5 மணி நேரம் விசாரணை காவல்துறை. அப்போ 5 மணி நேரம் விசாரணையில் அவர் யாரும் வக்கீல் உள்ளே போகல, அனிதா ராதாகிருஷ்ணன் மட்டும் தான் போயிருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட பேரம் பேசியிருக்கலாம், காவல்துறை வந்து பேரம் பேசியிருக்கலாம். ஆனால் இவர்கள் செந்தில் பாலாஜியோ அவருடைய சகோதரரோ அல்லது அனிதா ராதாகிருஷ்ணனோ எந்த எம்எல்ஏக்கிட்ட பேரம் பேசுறதுக்கான ஆடியோவோ வீடியோவோ அல்லது ஃபோன் ரெக்கார்டோ இருக்கா? இல்லை. மறுப்பும் தெரிவிக்கலையே சார். இன்னைக்கு வந்து ஆஜராக சொல்லியிருக்காரு திருவள்ளிக்கணி காவல் நிலையத்தில், அதற்கும் ஆஜராகலை. அப்போனா இப்போ இது வந்து புதிராக தானே இருக்குது. ஒரு பேசியிருப்பாங்களோ? மறுப்பு தெரிவிக்க வேண்டிய இடத்துல மறுப்பு தெரிவிப்பார். காலதாமதம் சார்? காலதாமதம் ஒன்றும் இல்லை. இப்போ அவங்க வந்து எப்படியாவது விஜய் வந்து 10ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதி கரூருக்கு போகிறதாகி ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க. ஆமாம். அதுக்கிடையில் ஆதவர்ஜினாவுடைய அந்த திட்டத்துடைய நோக்கத்தை வெளிப்படுத்திட்டார். எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு கரூரில். அந்த கணக்கு நாங்கள் தீர்ப்போம். என்ன கணக்கு தீர்ப்போம்னா, விஜய் போகும்போது பார்த்தீங்களா நாங்கள் வந்து செந்தில் பாலாஜியை கைது பண்ணி உள்ளே வச்சுட்டு தான் எங்கள் முதலமைச்சர் தளபதி விஜய் வந்திருக்காருன்னு இந்த தற்கொலை கூட்டத்துக்கிட்ட சொல்லி ரீல்ஸ் போடுறதுக்காக இந்த கைதுக்கு நாங்கள் உடன்படிக்கை ஆக முடியாது. அதாவது தவறு யார் செஞ்சாலும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிற எனக்குலாம் ஆட்சேபனை இல்லை. அது செந்தில் பாலாஜி பண்ணியிருந்தாலும் சரி, அனிதா ராதாகிருஷ்ணன் பண்ணியிருந்தாலும் சரி, குற்றவாளிகள் யார் வேணாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. அதில் நமக்கு நோ அப்ஜெக்ஷன். இப்போ ஏவா வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு பண்ணாங்க, அது பழிவாங்க நடவடிக்கை தான். ஆனால் அவர் வீட்டை ரைடு பண்ணது ஒன்றும் பெருசாக ஒன்றும் தப்பு இல்லை. அவர் இருந்தார், கமிஷன் வாங்கினார், கட்டி வாங்கினாருன்னு ஊருக்கே தெரியும். அவர் வீட்டில் ரைடு பண்ணது சரிதான். அதை ஒன்றும் யாரும் ஆட்சேபனை போடாத பில்லை போட்டிருக்காரு. இப்போ போய் சிங்கப்பூரில் போய் படுத்துக்கிட்டார். எதிர்கொள்ளணும்ல. இப்படியால நீங்கள் பண்ணுறதுலாம் பொதுமக்களும் சரி, திமுக தொண்டனும் சரி, இது பழிவாங்கும் நடவடிக்கை. அதாவது சட்டமன்றத்தில் பேசுனதுக்கு பின்னாடி தான் நீங்கள் அவரை மிரட்டி பணிய வைக்கிறீங்க. இப்போ பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன நடந்துக்கிட்டு, சிங்கப்பூரில் உட்காந்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய யார் சார், இங்கே இருக்கக்கூடிய அவர் வேலு கண்டு இங்கே இருக்காங்கல்ல ரெட்டிகார். ஆமாம், தெலுங்குல அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமாம், அது இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, பேரம் நடந்துக்கிட்டு இருக்கு. வேலு வந்து இங்கே கைதாக போகிறதும் இல்லை, வேலு வீட்டில் ரைடு பண்ண விஷயம் வெளியே வரப்போகிறதும் இல்லை. பேசிவிட்டேன். சிங்கப்பூரில் டீலை முடிச்சு தான் ஒரு வாரம் சிங்கப்பூரில் டீல் முடிக்கிறதுக்கு சிங்கப்பூரில் போய் படுத்துக்கிட்டார். அது இதெல்லாம் இந்த கதையெல்லாம் எங்களுக்கு ஒவ்வாத கதைகள். ஆனால் இப்போ செந்தில் பாலாஜியை வந்து தேடிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறது, செந்தில் பாலாஜி பேரம் பேசினான்னு சொல்கிறது, அனிதா ராதாகிருஷ்ணன் பேரம் பேசினான்னு சொல்லுவா.
சின்ன குழந்தைகள் கூட நம்பாது. விஜய் சொல்லுவார்ல குட்டீஸு, அவர் குட்டீஸ் கூட நம்பாது. ஏன்னு கேட்டால் திமுக 59 எம்எல்ஏக்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அவங்க இன்னும் வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சா இன்னும் 60 எம்எல்ஏ 62 எம்எல்ஏ வேணும், கண்டிப்பாக வேணும் மெஜாரிட்டிக்கு. அதனால் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் வீட்டில் வேலை பார்க்குற ஒரு பிஏ அனுப்பிச்சி விட்டு செந்தில் பாலாஜி ரோட்டில் போகிறது. இன்னைக்கு மதுரையில் ஒரு டிரைவரை கைது பண்ணியிருக்காங்க, கிருஷ்ணான்னு சொல்லி. ஆமா, எங்கள் ஊரில் மதுரையில் கைது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் மேலே கைது இப்படி பண்ணிருக்காங்க. ஆள் போய் எம்எல்ஏ தூக்கிட்டு வருவாங்களா? நீங்கள் இவங்க சொல்கிறது நீங்க சொல்லலாம் ஓகே தான் சார். ஆனா இது வந்து ஏன் அமைதி காக்கணும், தலைமறைவா இருக்கும்? எதுக்கு அமைதி காக்கணும்? செந்தில் பாலாஜி அவர் தம்பி அசோக் குமார் தலைமறைன்னு சொல்லி தான் இன்னைக்கு ஃபிளாஷ் நியூஸ் தலைமுறை போலீஸ் தேடும்போது தலைமுறைவாக தான் செய்வான். ஏபி போட்டிருக்கலாம். இன்னைக்கு திங்கக்கிழமை 2 நாள் வெள்ளி சனி லீவாக இருந்தது. இன்னைக்கு முன்ஜாமீன் போட்டிருப்பாங்க, நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு தேடுறாங்க, இவங்க சம்மன் போடுறாங்கன்றதுக்காக ஏன் வந்து டெல்லிக்கு ஓடலையே ஆதரிச்சுன்னா? கரூரில் 41 பேர் மரணம் அடைக்கும் போது அந்த 41 இரங்கல் தெரிவித்தார். செந்தில் பாலாஜி தான் போய் இரங்கல் தெரிவித்தாரே தவிர விடிய விடிய தூங்காமல் முதலமைச்சர் ஸ்டாலினோட உட்கார்ந்த அன்னைக்கு விடிய விடிய இருந்தவர் செந்தில் பாலாஜி தான். அன்னைக்கு ஊரை விட்டு ஓடுனது அது விஜய் தானே. அன்னைக்கு டெல்லிக்கு ஓடுனது யாரு? யாருக்கு தெரியாமல் டெல்லிக்கு ஓடுனது ஆதவர்ஜினா தானே. புஷியானது ஓடினாரா இல்லையா? அது மாதிரி ஓடலை. இப்போ நீங்கள் பிடிச்சி தேவையில்லாமல் ஒரு பொய் வழக்கு போட்டு அந்த பொய் வழக்கு மூலமாக சிறையில் வச்சுட்டு எங்கள் தளபதி வந்திருக்காரு பார்த்தீங்களா, எங்கள் கணக்கு இது ஒரு கணக்கு சொல்லுங்க, கணக்கை நாங்கள் தோக்கடிக்கிறதுக்காக நீதிமன்றம் இருக்குது. நீதிமன்றம் பார்க்குறாங்க, மக்கள் மன்றம் பார்க்குது. உங்களை மாதிரி ஜனநாயகத்துடைய 4வது தூண் பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இந்த செட்டப் இது வந்து இப்போ நேற்று திமுக வந்து நம்முடைய ஆர்எஸ் பாரதி தலைமையில் கவர்னரை பார்த்து குதிரை பேர் நடக்குது, நடவடிக்கை எடுங்கன்னு மனு கொடுத்துருக்கோம். அது குதிரை பேர் நடக்காது. குதிரை பேர்னா என்னன்னு கேட்டால் அதிமுகவிலிருந்து 28 எம்எல்ஏக்கள் தனியாக நாங்கள் தாவேக்கா வருகிறோம் என்று சொல்லி தனியாக ஒரு வீட்டில் இருக்காங்க. அந்த வீட்டுக்கு முதலமைச்சரே சோபாவோடு போய் சந்தித்து பேசுகிறது குதிரை பேரமா? யாரோ ரோட்டில் போகிறது அனிதா ராதாகிருஷ்ணன் பேரை சொல்கிற பிஎன்னு சொல்கிறது நடத்துறது குதிரை பேரமா? வைகோ கிட்ட என்ன சொன்னதா வைகோவே சொல்கிறார். பெருந்தலைவர் வைகோ நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக 30 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தவர். அவர் போய் சொல்லுவார். அவர் என்ன சொல்கிறாரு? உங்கள் எம்எல்ஏக்கு 2 பேரும் ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், நான் வந்து பிரச்சாரத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னதாக வைகோ சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறார் மாற்றி? இல்லை நான் அவரை பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டே வரேன்னு. ரெண்டும் ஒன்று தானே. நான் என்ன சொல்கிறேன், ஒரு மாவு தான். தோசை போடலாம், இட்லியும் போடலாம், ஆப்பம் போடலாம், ஆனியன் தோசை போடலாம், பொடி தோசை போடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ அவர் என்ன சொல்கிறார்? விஜய் ராஜினாமா பண்ண சொன்னார், நாங்கள் எங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொன்னார் சொன்னார். இப்போ நான் சொன்னேன் ஒன்று தானே. உங்கள் எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லி நான் பிரச்சாரத்துக்கு வரேன்னு விஜய் நீங்கள் கூப்பிட்டாலும் தப்பு தான், குதிரை பேரம் தான். அவர் கூப்பிட்டாலும் குதிரை பேரம் தான். அதனால் இப்படி எங்கேயும் திமுகவில் ஸ்டாலினோ உதயநிதியோ செந்தில் பாலாஜியோ அவங்கள நான் அதாவது நீ திருடி நான் திருடி சண்டையில் பார்த்தீங்களாக்க, குலாச்சண்டைலாம் கிராமத்தில் பார்த்தீங்களாக்க நல்ல பெண்களாக இருப்பாங்க. ஆனால் தவறான பெண் தான் எடுத்தோன்னே ஒரு வார்த்தையை சொல்லி நீ அப்படி போன்றாவ அப்படின்னு பேசுவாங்க. நல்ல பெண் வந்து சொல்ல மாட்டாங்க. கெட்ட தவறான செயல் இருக்க பெண் தான் அப்படி சொல்லும். அது மாதிரி இப்போ நேற்றைக்கு கவர்னரை பார்த்து குதிரை பேர் நடக்குன்னு திமுக புகார் கொடுக்குது, அண்ணா திமுக புகார் கொடுத்துருக்கு, பாரதிய ஜனதா புகார் கொடுத்துருக்கு, திமுக புகார் கொடுத்துருக்கு. அதான் திமுக ஒரே நாள் இத்தனை கட்சி போய் கவர்னர் ஒரு விமர்சனம் தாவேகா பக்கம் வைக்கிறாங்களா? தாவேகா பக்கம் வைக்கட்டும். கவர்னர் பொறுப்பு கவர்னர் வாரத்துக்கு ஒரு நாள் தானே வர்றாரு, வரும்போது தானே கொடுக்க முடியும். இன்னைக்கு ஓடி போயிடுறாரு, கேரளாவுக்கு போயிடுறாரு, அவர் அமித்ஷா பார்க்க போயிடுறாரு, அவர் மோடியை பார்க்க போயிடுறாருல்ல. கவர்னருக்கு இதில் இருக்கிறது ஒரு நாள் வந்தனால ஒட்டுமொத்த கட்சி நிரந்தர கவர்னர் இங்கே இல்லை, பொறுப்பு கவர்னர் தான். திருவனந்தபுரம் எப்போ திருவனந்தபுரம் போகிறாரு, எப்போ டெல்லிக்கு போகிறாருன்னு தெரியல. அவர் சென்னையில் கிண்டியில் இருக்கும்போது அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது தான் பார்க்க முடியும், நம்ம போய் நின்று பார்க்க முடியாது. விஜய் மாதிரி அதையும் விமர்சனம் வைக்கிறாங்க. விஜய் நேராக போனார். விஜய் பதவி இருக்க போகும்போதே கேட்டு பூட்டிருக்குன்னு தெரியாமல் வந்தார்ல, அப்பாயின்மெண்ட் கேட்காம தான் போனார். அது மாதிரிலாம் திமுக அண்ணா திமுக போகாது. அவங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு அவர் அப்பாயின்மெண்ட் டைம் வந்து ஒரே நேரத்தில் கொடுக்கும்போது அப்போ தான் போக முடியும். நீ பிஜேபிக்கு கொடுத்துட்ட, நீ அண்ணா திமுகவுக்கு டைம் கொடுத்துட்டு நமக்கு தெரியாது, யாருக்கு அவர் டைம் கொடுத்துருக்கா நமக்கு தெரியாது. அதனால் அது இதெல்லாம் தற்கூறிகள் விமர்சனம். இப்போ விஜய் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் போயிட்டு கேட்டு வரைக்கும் கிண்டி வரைக்கும் போயிட்டு முதலமைச்சர் அந்த அவருடைய பட்டியலை கொண்டு போகும்போது கேட்டு அடைச்சிருந்து திறக்கலை, திரும்பி வந்தார் தெரியுமா? ஆமாம். அது மாதிரி எங்கேயோ எந்த தடவை நடக்க முடியாது. அதனால் இவங்க போனது வந்து கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டு கவர்னர்கிட்ட வாங்கிட்டு தான் போயிருக்கிறாங்க. அதனால் இந்த வழக்கு செந்தில் பாலாஜி மேலே சொல்கிற வழக்கு தற்சமயத்துக்கு சிறையில் அடைக்கணும் ஒரு 15 நாளாவது. இல்லை சார், திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இது மாதிரி பொய் வழக்குலாம் பயந்தவரான்னு கேட்குறேன். ஏன்னா ஈடிக்கே பயப்படாத ஒரு வருஷம் பாஜக டார்ச்சர் பண்ணிச்சுன்னு அவரே சொல்லியிருக்காங்க. எதுக்கு பயப்பட போறதில்ல. இவங்க ஒரு கணக்கு இருக்குனாங்கல்ல, அந்த கணக்கை தோக்கடிக்கணும்.
கணக்கை சந்திக்கலாமே. இப்போ ஒரு சந்திப்போம், 10ஆம் தேதிக்கு மேலே சந்திப்போம். நாள் உள்ள தள்ளினா மட்டும் இப்போ செந்தில் பாலாஜி மவுசு சிறை குறைச்சி கண்டு யாரும் பயப்பட போடல. இந்த சிறைச்சாலை என்ன செய்யும் தான் திமுக காரன் நினைப்பேன். அதாவது சிறைக்கு யாரும் அஞ்ச போறது இல்லை. சிறை வந்து என்ன அப்படி அஞ்சாதவர் எதுக்கு தலைமறைவா இருக்குன்னு 10ஆம் தேதி உங்க கணக்கை தோக்கடிக்கணும். விஜய் வந்து வரும்போது நான் சிறையில் இருக்க மாட்டேன். 10ஆம் தேதி வந்துட்டு போட்டு பார்ப்போம், ஃபேஸ் பண்ணுவோம், ஏபி கோர்ட்டுக்கு போய் வழக்கு போட்டு தேடுறாங்கன்னு சொல்லுவோம். நீதிமன்றம் என்ன சொல்லுன்னு பார்ப்போம். நீதிமன்றம் சரண்டர் ஆக சொன்னால் சரண்டர் ஆகும். வழிமுறையில் இருக்கல, போலீஸ் தேடுனாப்புல இவங்க ஒரு எஃப்ஐஆரை போட்டு யாரை வேணாலும் தேடினா உடனே போய் சரண்டர் ஆகி ஜெயிலுக்கு போகணுன்னா முட்டாள நம்ம. நீதிமன்றம் இருக்குது, மக்கள் மன்றம் இருக்குது. மக்கள் மன்றம் இவங்களை ஏற்றுக்கறல. கரூரில் வந்து மக்கள் மன்றம் தாவேக்காக தோக்கடிச்சிருச்சுன்னா அங்கேயும் ராஜினாமா பண்ணிட்டாரு அந்த விஜயபாஸ்கர். எம்ஆர் விஜயபாஸ்கர். விஜய் வேணான்னு சொல்லி எடப்பாடிக்கு ஓட்டு தானே அது. உங்களுக்கு மக்கள் வந்து அனுதாபப்படல. கரூரில் மக்கள் மன்றத்தில் தாவேக்கா தோற்று விட்டது கரூர் விஷயத்தில். அப்படின்னா கரூரில் வெற்றி பெற்றுக்கணும். நீங்கள் 107 இடம் வெற்றி பெற்றது பெரிய விஷயம் இல்லை. 41 பேர் எங்கள் கட்சிக்காரர்களை கொன்று விட்டார் செந்தில் பாலாஜி. திமுக மீது பழி போட்டீங்களே, அப்போ நீங்கள் அங்கே வெற்றி பெற்றுக்கணும். அப்போ தான் மக்கள் மன்றத்தால் தோற்கடிக்கப்பட்டிருக்கீங்க. இப்போ நீதிமன்றத்தால் தோற்கடிக்கப்பட போகிறீங்க. அதனால தான் இப்போ உச்சநீதிமன்றம் திமுக சென்றிருக்கு. இது மாதிரி தேவையில்லாத பழிகளை சிபிஐ வழக்கு விசாரணை இருக்கும்போது திமுகவும் காவல்துறையும் தான் சேர்ந்து வந்து அங்கே எங்கள் மக்களை கொன்றாங்க 41 பேர் என்று ஆதவர்ஜுனாவுடைய பேச்சு என்பது ஒரு மந்திரி பதவிக்கான அழகான இலக்கணமான பேச்சு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி திமுக வந்து உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. செந்தில் பாலாஜி நாளைக்கு வருது அந்த விசாரணைக்கு. செந்தில் பாலாஜியும் அனிதா ராதாகிருஷ்ணன் மேலேயும் ஒரு வஞ்சகத்தோட இப்போ தேவையில்லை. முதல் வந்து மக்கள் பார்க்கணும். இப்போ வந்து திமுகவுக்கு தாவே கலந்து ஆள் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று கேளுங்க, திராவிட முன்னேற்ற கழகம் 2017 புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மரணத்துக்கு பின்னாடி 90 இடங்கள் திமுக கையில் இருந்துச்சு. ஆமாம், திமுகவுடைய கையில், ஸ்டாலின் கையில் 90 பேர். இன்னைக்கு போகிற விஜயபாஸ்கர், இன்னைக்கு போகிற இந்த அடிமாடு, இதுக்குனால ஒரு பிரயோஜனம். பிரம்மாண்டமா இணைப்புலாம் வச்சு போனாங்களா சார்? நீங்க அடிமாடுங்கிறிய? அது அடிமாடு கேஸ் தான், வேற யாரு? அடிமாடுகள் போய் சேர்ந்துருச்சுங்க, விலை போயிருக்குங்க. இந்த அடிமாடு கறிக்கு தான் பயன்படும். கடைசியா மட்டனுக்கு பயன்படுற மாதிரி பனையூருக்கு மட்டன் போட போயிருக்காங்களே தவிர இவங்கனால எந்த பயன் தாவேக்கா கிடையாது. தாவேக்கால உண்மையிலேயே அந்த விஜய் ரசிகர்கள் மக்கள் மன்றம்ன்ற பேரில், விஜய் ரசிகர் மன்றம்ன்ற பேரில் ஒரு 32 ஆண்டு காலமாக இருந்த ரசிகர்லாம் இருக்காங்க. அவங்க பார்த்து வேடிக்கை பார்த்துருக்காங்க, ஐஸ் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு. என்ன நடக்குது? ஆளுங்கட்சியானா காரில் போகலாம்னாங்க, ஆளுங்கட்சியான பங்களா கட்டலாம்னாங்க. ஏன்னா யாரோ மறுபடியும் வராங்க, நம்ம பின்னாடி தான் நிற்கிறேன். மறுபடியும் விஜயும் படத்தில் நடித்தா கூட போய் டிக்கெட் எடுத்தாவது ரசிகர் ஷோ பார்த்தாவது 10 ரூபா பார்க்கலாம். அதுவும் படத்துலையும் நடிக்கலை. நமக்கு இந்த புதுசாக தெரியுதுன்னு பாவம் 32 வருஷமாக ஓடா உழைச்சி விஜய் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுனவன், விஜய் கட் அவுட்டுக்கு அம்மாவை ஒழிச்சு வச்சிருந்த வீட்டில் உண்டியில் திருடி அந்த பணத்தை கொண்டு வந்து படம் பார்த்தவன், 32 வருஷம் உழைச்சவனுக்கு விவரம் தெரியல. இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறான், சத்துணவு கூடத்தில் போய் அரிசியை கேட்குறாங்க, போய் பவுஸ் வாங்குறாங்க சில கடைகளில் போய், விவரம் தெரியல பாவம். இவன் பூரா விவரமானாலும் பூரா சரி எதுக்கு போய் சேர்றாங்க? மணல் எப்படி கடத்தணும்னு தெரியும், குவாரி எப்படி கடத்தணும்னு தெரியும், குவாரி எப்படி லைசன்ஸ் இல்லாமல் நடத்தணும்னு தெரியும், மதுவை வந்து 10 மணிக்கு மேலே எப்படி விற்கணும்னு தெரியும். அதனால் இவன் பூரா போய் சேர்றான். யார்? விஜயபாஸ்கர் வந்து புத்தர், இயேசுநாதர், இந்த கொள்கைக்காரா நம்ம புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் குக்கா பேர ஊழல். நீ மது ஒழிக்கிறேன்னு சொல்கிற. மது வகை எந்த வகையாக இருந்தாலும், நாங்கள் கஞ்சா வகை எந்த வகையாக இருந்தாலும் போதைப்பொருள் வசதிகளை ஒழிப்போம்ன்ற அவர் வந்து ஆட்சியில் இருக்கும்போது குட்காவை இங்கே தடை செய்யப்பட்ட குட்காவை அந்த குட்கா கம்பெனிக்கிட்ட மாதம் மாதம் பணம் வாங்கிட்டு குட்காவை தடையின்றி விற்பனை செய்ததை சிபிஐயில் வழக்கு. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அவர் குவாரிக்காரங்கிட்ட லஞ்சமாக வாங்கி பணம் வாங்கி அனுமதி மீறி குவாரிகளை ஓட விட்டது, அனுமதி மீறி மணல்களை அள்ள விட்டது, அது கூட யாருக்கு எந்தெந்த அமைச்சருக்கு பூத் வாரியாக பணம் கொடுத்துற லிஸ்ட்டு வழக்கில் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு புத்தருடைய வாரிசை தான் நான் வந்து சுத்த மாஸ் கிளீன் பார்ட்டி தூய சக்தின்னு சொல்கிற விஜய் சேர்த்துருக்கார். இவர் விஜய் சேர்த்திருக்காருன்னா விஜயோட அந்த இணைப்புல வரவே இல்லையே சார், தலைவரே இல்லையே. ஏன் வந்துட்டாரு? பொதுச் செயலாளர் வச்சு தானே அன்னைக்கு இணைப்புல நடந்தது. புஷி ஆனந்த் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அரசியல், அண்ணா கூட அரசியல் கற்றுக்கிட்டவர் இல்லையா, பெரியாருடைய சிந்தனையை தெரிஞ்சவர், கலைஞரோட கள்ளக்குடி போராட்டத்தில் போனவர் இல்லையா. நீங்கள் எப்படி ஆளுன்னு பாருங்க.
புஷி ஆனந்துக்கும் கட்சிக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? சார் தலைவர் எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு வந்து இணைப்போலாங்கிறது தாவைக்கா இணைப்போலா மாதிரி தெரியலையே சார். இது வந்து உங்களா ஏற்பாடு பண்ண 2 விஜயபாஸ்கர் சேர்ந்து இணைப்போலா பண்ண மாதிரி தெரிஞ்சு. ஆமா, அவங்க விஜயபாஸ்கர் சேர்ந்து தாவேக்காக விருப்பம் இல்லையான்னு கேட்கிறேன். தாவேக்காக்கு விருப்பம் இல்ல, வேண்டாம் விருப்பம் போய் ஜாயின் பண்ணிட்டாங்களா? வேண்டாம் விருப்பம் ஜாயின், அதாவது நான் தாவேக்கா ஆளுங்கட்சின்னு சொன்னா போதும், எங்க மாவட்டத்தில் குவாரி ஓட்டலாம். நான் ஆளுங்கட்சி பிரமுகர், அவங்களுக்கு விஷயம் தெரியுமில்ல. இப்ப தாவேக்கால இருக்கிற ரசிகர்களுக்கு விஷயம் தெரியல எப்படி. ஆனா கொள்ளையடிக்கணும்னு அவனுக்கு மனசு இருக்கு, நம்மளும் கார்ல போகணும்னு மனசு இருக்கு, நம்மளும் வெள்ளச்சட்டை போடணும்னு மனசு இருக்கு. ஆனா அவனுக்கு விஷயம் தெரியல, எப்படி கொள்ளையடிக்கணும் தெரியல, எப்படி கொள்ளையடிக்கணும் தெரியல. லஞ்சம் எப்படி திமுக அண்ணா திமுக பகுதி செயலாளர் பூரா வெள்ளையும் சொல்லியமா இருக்காங்க. ஒரு வார்டு கவுன்சிலர் ஸ்கார்பியோல போறேன், நம்ம என்ன செய்யறது அப்படின்னு வழிமுறை தெரியல. இப்ப எனக்கு கிடைச்ச தகவல், நான் பேரெல்லாம் எனக்கு ரொம்ப வேண்டிய ஆள், அதனால சொல்ல விரும்பல. ஆமா, தென் மாவட்டத்துல ஒரு முன்னாள் எம்எல்ஏ போய் சேர்ந்திருக்காரு தாவேக்கலையா சார்? தாவேக்கால 2 நாளைக்கு மட்டும் தான் சேர்ந்திருக்காரு. அவர் பேரை உரிய நேரம் வரும்போது சொல்றேன், நம்ம நண்பர்னால சொல்லாம வச்சிருக்கேன். அவர் எதுக்கே போய் சேர்ந்தேன்னு கேட்டா, அண்ணே உங்களுக்கு விஷயம் புரியலண்ணே. என்னப்பா எனக்கு விஷயம் தெரியல, தென் மாவட்டத்தில் முக்கியமான பகுதி அவர் எம்எல்ஏ ஏன்னா குவாரியில் மண் வந்து அடிக்கலாம்னே, இவங்களுக்கு தெரியல, அதிகாரிகள் சம்பாரிச்சிருக்கானே, விஷயம் தெரியலண்ணே. நம்ம ஊரில் கற்றுக் கொடுக்க போயிருக்காங்க. ஒரு எம்எல்ஏ வந்து 24 வயசு பையன் தானே வந்திருக்கான், அவனுக்கு சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குண்ணே, ஒன்றுமே தெரிலண்ணே. அப்புறம் அவனை கூப்பிட்டேன், வருஷத்துக்கு 2 கோடி ரூபா உனக்கு வந்து உன் தொகுதிக்குள்ளே வேலை பார்க்குறதுக்கு கான்ட்ராக்டு வருது, பணம் வரும். நீ என்னென்ன தொழில் என்னென்ன கான்ட்ராக்ட் பண்ணி அதுக்கு பணம் 2 கோடி வரும், அதில் கமிஷன் கிடைக்கும். அதெல்லாம் வச்சு தான் நீ கார் வண்டியில் வாங்கினேன். வா என்னை தாவேக்கால சேர்த்து விடு, இந்தா நான் 4 ஆளுக்கு சொல்கிறேன், கையெழுத்து போட்டு விடு. 40 லட்ச ரூபா, ஆளுக்கு 10 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்திருக்கேன், 30 லட்ச ரூபா வீட்டுக்குள்ளே வை. அவன் மிரண்டு போயிருக்கான். அந்த எக்ஸ்எம்எல்ஏ தாவேக்கால சேர்ந்தவர் என்கிட்ட சொல்றாரு, 30 லட்ச ரூபாய் கொண்டு போய் அந்த எம்எல்ஏ கொடுத்தாரான் வீட்டில். அவன் பிரமித்து போயிருக்கான், 50 நாள் 50 காசு பார்க்க முடியாம இருக்கான், சென்னைக்கு வரவே முடியாம இருக்கான். ஏன்னா இப்படிலாம் நீ 2 கோடி ரூபா வேலை கொடுக்க போறியா? இந்த 2 கோடி ரூபாய்க்கு இப்போ ஆள் பிடிச்சி கொண்டேன், ஆனால் நானேமா கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தான் சொல்றாள்கிட்ட இருந்தா அப்படின்னு 40 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்து 30 லட்ச ரூபாய் கையில் கொடுக்குன்னா அவன் சந்தம், அந்த குடும்பமே போனா பார்த்தீங்களா, இவனை தெய்வமேன்னு இருக்காங்க. விஜய தெய்வமேன்றவங்க இவனை போய் தெய்வமேண்டு அப்புறம் சொல்லியிருக்கான், இந்த 5 லட்ச ரூபா நான் ஒரு 100 ஆளை கொண்டு வரேன், உன் புஷி ஆனந்திட்ட சொல்லி நான் தாவேக்கால சேருன்னு சொல்லிடு, நான் வந்து 100 ஆளுக்கு டிக்கெட் ஏசியில் ட்ரெயின் டிக்கெட் போட்டு ஒரு 100 பேரை கொண்டு வந்து இந்த சனிக்கிழமை புஷி ஆனந்த தலைமையில் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இன்னைக்கு மீதி இருந்த 5 லட்ச ரூபாய்க்கு நீயே வா, தொகுதிக்குள்ளே மக்களுக்கு நல்ல பேர் வாங்கினேன், இந்த பயனாளிகள் திட்டம் சொல்லி சூட் கேஸு, டிஃபன் பாக்ஸ், கிண்ணம், சோப் டப்பா கூட மக்களுக்கு இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பார்த்துட்டு தான் வரீங்க. இந்த கொடுமையெல்லாம் அவன் சொல்கிறானே, அடிச்சிருவனே, இவனை வச்சே நான் மணல் அள்ளிடுவேனே, நான் எம்எல்ஏ ஆகலைனே, ஆனால் எம்எல்ஏ விட நான் சம்பாரிச்சிருவேனே. இதுக்கு போறாங்க. இப்ப புறம் போறேன் அண்ணா திமுக எதுக்கு போறான்டா, தொழிலை கத்து கொடுத்து அவனையும் கெடுத்து அவனையும் கெடுத்து குட்டிச்சவராக போறாங்க. ஏதோ இதெல்லாம் தலைமைக்கு தெரியாமையா இருக்க போது விஜய் அவர்கள் கண்டுக்கலாம். தெரிஞ்சாதான் எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து உண்மையிலேயே லஞ்ச லாவணியம் இல்லாம ஆட்சி நடத்தணும்னு விரும்புறாருன்னு நினைங்க, வரவேற்போம். நான் உண்மையிலே அப்படி இருந்தா எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் விஜய்க்கு எனக்கு பகை இல்லை. நம்ம இந்த நாடு லஞ்ச லாவணியற்ற நாடாக இருக்கணும். இந்த நாடு வந்து திராவிட இயக்க கொள்கை, இருமொழி கொள்கை, சமூக நீதி காப்பாற்றப்படணும். அது யார் ஆட்சியில் இருந்தாலும் எங்களுக்கு பெரியார் அண்ணாவுடைய திராவிட இயக்க கருத்தியல் இங்கே இந்த மண்ணுக்கேற்ற மொழி கொள்கை வேணும்னு நினைக்கிறேன். அதில் விஜய் வந்து இதெல்லாம் சரி பண்ணி அவர் மேலே எங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது, ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய நம்முடைய எழுச்சி தமிழர் சொன்னது மாதிரி அவர் ஆர்எஸ்எஸ் பெற்ற கள்ள குழந்தை மாதிரி எனக்கு மனசில் படுது. ஏன்னா அவர் பேச்சில் வந்து விஷம் கலந்த தேன் கலந்த விஷத்தை கொடுக்குற மாதிரி தெரியுது விஜயுடைய நடவடிக்கைகள். தாவே சொல்றீங்க சார், எல்லா நடவடிக்கைகளுமே நீங்கள் திருப்புரம் ஒன்றிய விஷயம் இருக்கட்டும், திருப்புரம் ஒன்றிய விஷயத்துக்கு அப்பீலுக்கு போயிட்டேன்னு சொல்லி படுத்துக்கிட்டாரு. இப்போ திருப்புரம் ஒன்றிய விஷயத்தில் நீங்கள் வந்து திமுக வந்து செஞ்ச வேலையை செய்யணும், இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு சட்டம் அரசாணை ரத்து பண்ணிடுச்சு அரசாங்கம், உரிய வழக்கறிஞரை வச்சு நீங்கள் வாதாடலை. இப்போ என்ன பண்ணுறீங்க, நான் அப்பீலுக்கு போயிட்டுன்னு சும்மா உட்காடுறீங்க. இது எல்லாமே வந்து பிஜேபியுடைய செயல் திட்டத்தை நான் வந்து நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறேன், அடுத்து பார்ப்போம். இப்போ மதுரையில் வந்து கவர்னர் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தார், எடுத்தோடனே வந்தே மாதரம் பாடுறாரு, 2வது தேசிய கீதம் பாடுறாரு, 3வது வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாரு.
இதை எப்படி நீங்கள் அனுமதிக்கிறது? அரசு அதிகாரிகளை போய் சந்திக்கிறாரு, அரசு அதிகாரிகளை சந்திக்கிறார், அதுக்கு மறுப்பு காணா. நேற்று என்ன சொல்கிறாரு, எல்லாம் கண்டிப்பாக கவர்னர் மாளிகைக்கு பொதுமக்கள் யார் வேணாலும் பெட்டிஷன் கொண்டு வரலான்றாரு. அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எதுக்கு? இதெல்லாம் வரும்போது அவர்களுக்கு சந்தேகம் வருது. அது மாதிரி லஞ்ச லாவணியத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறவர், நீங்கள் லஞ்ச பெறுவதில் கட்சியில் ஏன் சேர்க்குறீங்க? நீங்கள் வந்து அப்படி பார்த்தா கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது. நீங்கள் விஜயபாஸ்கர் என்ன ஒரு அரசு, இப்போ நாங்கள் இருக்க ஒரு மனிதன் இருக்காண்டா, நீங்கள் என்ன சாதனை பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், நான் மொழி போராட்டத்துக்கு ஜெயிலுக்கு போனேன், இன போராட்டத்துக்கு போனேன், விலைவாசி போராட்டத்துக்கு போனேன், விவசாய போராட்டத்துக்கு போனேன், மாணவர் போராட்டத்துக்கு போனேன், இப்படி ஒரு வரலாறு இருக்குது. நீங்கள் சேர்த்த ஆளுக்கு என்ன வரலாறு இருக்குது சொல்லுங்கள்? நீங்கள் நேற்று 2 நாளாக தொடர்ந்து சனியமாக சேர்க்குறீங்களே, அவங்க பொதுமக்கள் நீங்கள் தூய்மையான ஆட்சி நடத்த போகிறோம், நாங்கள் லஞ்ச லாவணியம் மட்டும் ஆட்சி நடத்த போகிறோம்னு சொல்கிறீங்களே, இவங்க நீங்கள் சேர்த்த நபர்களுக்கும் லஞ்ச லாவணியத்துக்கும் ஊழலுக்கும் சம்மந்தம் இல்லாதவர்களா? பொது வாழ்க்கையிலே தூய்மையானவர்களா? என்ன பொது வாழ்க்கையிலே ஒரு சாதித்தார்கள் அப்படின்றத விஜய் யோசிக்கணும்ல. நீங்கள் உண்மையிலே விஜய் வரை இருக்கிறார்கள் உங்களா போய் சேர்றாங்களா சார்? நம்ம 2 விஷயம் பார்க்க வேண்டியா இருக்கு. ஏன்னா எந்த இணைப்புலாக திரு விஜய் அவர்கள் தலைமையில் நடக்கல. அப்படிங்கும்போது இவங்களா வாண்டடா போறாங்களா? சரி வரட்டும் பார்த்துக்கலாம் நினைச்சு விடுறாங்களான்னு தெரியும். ஏன் வரட்டும் பாரு, எல்லாம் உங்களுக்கு தான். மக்கள் வந்து 107 தொகுதியில் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் பிரச்சாரம் பண்ணாமல் முறையாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வாக்காளருக்கு பணம் கொடுக்காம, ஜாதி மதம் பார்க்காம உங்களுக்கு ஓட்டு போட்டான்னு சொல்கிறீங்கல்ல. திமுக மிகப்பெரிய கூட்டணி அமைத்து தோல்வி அடைஞ்சிருக்கு, அண்ணா திமுக கூட்டணி அடித்து தோல்வி அடைக்குன்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் வந்து இவங்க தேவை? உங்களுக்கு தேவை விஜயபாஸ்கர் குட்கா பெற ஊழல் வழக்கு தேவையா? கடம்பூர் ராஜ் ஊழல் பெருவழி உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு வந்து இந்த ஊழல் பெருவழிகள் வந்து உங்களுக்கு புதுசாக என்ன சாதிக்க போகிறாங்க? ஏற்கனவே உங்கள் கட்சியில் அப்புறானே இன்னோசண்ட்டாக இருக்கான். அவன் விஜய் தளபதி இருந்தால் போதும்னு நினைக்கிறான். எனக்கு 2500 ரூபாய் வேணாம்ன்றா பொம்பளாளுலாம். என்ன சொல்கிறாங்க பெண்கள்லாம், எங்கள் விஜய் அண்ணா இருந்தால் போதும், எங்களுக்கு மாதம் 2500 கூட தேவையில்லைன்றாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருந்து தான் உங்களை வெற்றி பெற வச்சுருக்காங்க. இவங்க வந்து உங்களுக்கு என்ன புதுசாக சாதிக்க போகிறாங்க? ஊழல் கரைபடைந்தவர்கள் தாவேகாவை ஊழல் மையமாக்குவார்களே தவிர, இவர்கள் தாவேகாவில் சேருவதால் தாவேகாவுக்கு லாபமா இவர்களுக்கு லாபமா? அப்ப அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திரு விஜய் அவர்களுக்கு ஆபத்துன்னு தான் சொல்றீங்க? மிகப்பெரிய ஆபத்து. அவங்களே வந்து சொந்த காசுல சூனியம் வச்சது மாதிரி தாவேகா ஒழுங்கா போயிட்டு இருந்த கட்சி மக்கள் மத்தியில் அந்த பொடியன்கள் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்லுவார் விஜய், நம்பிகள், நண்பா நம்பிகள் இருக்காங்களே, அவங்க வெளியேறிடுவாங்க. இப்போ இவங்க உள்ளே போயிட்டாங்களாக்கா உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, நண்பா நம்பிகளுக்கு சீட்டு கிடைக்காது. இவங்க போய் ஆக்குப்பேட் பண்ண பூரா பெரும் முதலீடாக போகிறாங்க. இந்த முதலீடு போய் வாக்காளருக்கு பணம் கொடுத்த முதலீடு தான். விராலிமல்ல விஜயபாஸ்கர் காசு கொடுக்காம ஜெயிச்சாரு. மூக்குத்தி கொலுசெல்லாம் கொடுத்து, கொலுசு தோடு எல்லாம் தான், செருப்பு விளக்கமாறு எல்லாம் கொடுத்தா ஜெயிச்சிருக்காங்க. இவங்களை கொண்டு போய் நீ இது சேர்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து பிரிக்கப்பட்ட அதிமுகவில் பிரிக்கப்பட்ட எம்எல்ஏக்களை போய் சந்தித்ததே தவறு தான். வைகோட்டு நீ அந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் தவறு தான். வைகோ கூட சொல்லி நீங்கள் பேர் பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தாலும் தப்பு தான். அதனால் குதிரை பேரத்தை அரங்கேற்றுவது தாவேகா, லஞ்ச லாவணியத்தை அரங்கேற்றுவதற்கு பயிற்சி பெற்றவர்களை தாவேகாக்கு அழைத்து கொண்டிருக்கிறார்கள். லஞ்ச லாவணியத்தை எப்படி பெறுவது, ஊழலை எப்படி மறைப்பது என்கின்ற கில்லாடிகள் இன்றைக்கு அனுபவப்பட்டவர்கள் தாவேகாக்கு வரவேற்கப்படுகிறார்கள். இவர்கள் செல்லுகிறார்கள் தான் கருத முடியும். கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.